السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه عباد الله. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ولتكملوا العدة ولتكبروا الله على ما هداكم ولعلكم تشكرون. صدق الله العظيم. قال أنس رضي الله عنه أنه قال: كان النبي صلى الله عليه وسلم لا يغدو يوم الفطر حتى يأكل التمرات ويأكلهن بترا. صدق النبي صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளன், நிகரற்ற நிறைந்த அன்பாளன், எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரை போற்றி அகில உலகத்திற்கு அருட்கொடையாக அருளப்பட்ட அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போற்றி எனதுரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலானுடைய நிறைவான பகுதிக்கு நாம் வந்துவிட்டோம். இது ரமலானுடைய பிறை 30 பகல். நேற்று இரவு இஸ்லாத்தை பொறுத்த அளவில் சந்திரனை கொண்டு இஸ்லாமிய வணக்க வழிபாடுகள் அமைந்துள்ளதனால் ஹஜ்ஜும் உம்ராவும் இதர வணக்க வழிபாடுகள் சந்திரனை கொண்டு அமைந்துள்ளதால் இஸ்லாத்தில் இரவு முந்தியாகி விடுகிறது, பகல் பிந்தியாகி விடுகிறது. அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இன்று 30வது பகல். இன்று சூரியன் மறைந்த பிறகு வரக்கூடிய இரவு என்பது பெருநாள் இரவு. அப்ப நேற்றைய இரவு என்பது ரமலானுடைய கடைசி இரவு. அதனுடைய பகல் இன்று மாலையுடன் முடிவு பெறுகிறது. அப்ப நேற்றைய இரவிலே எல்லாம் வல்ல அல்லாஹ் நோன்பாளிகளுக்கு அவர்களுக்கு கூலியை வழங்கிய ஒரு இரவு. நேற்றும் இபாதத்தில் ஈடுபட்டால், துஆவில் ஈடுபட்டால் எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த மாதத்தின் இறுதியில் வழங்கக்கூடிய மக்ஃபிரத் எனும் மன்னிப்பு வழங்கப்பட்ட இரவு நேற்றைய இரவு. அதனுடைய பகல் இன்றுடன் முடிவடைகிறது. அப்ப ரமலானுடைய கடைசி இரவு இன்று மாலைக்கு பிறகு வரக்கூடிய இரவு அல்ல. அப்ப இன்று மாலைக்கு பிறகு வரக்கூடிய இரவு என்பது பெருநாள் இரவு. அப்ப நேற்றைய இரவு ரமலானுடைய கடைசி இரவு, கூலி கொடுக்கப்படக்கூடிய இரவு. அந்த இரவில் நாம் இபாதத் செய்தால், துஆ செய்தால், வணக்கம் செய்திருந்தால் எல்லாம் வல்ல அல்லாஹ் ரமலான் 30 நாட்களும் நாம் நோன்பிருந்ததற்கு பகரமாக எல்லாம் வல்ல அல்லாஹ் பாவங்களை மன்னிப்பான்.
அப்படி பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக நாம் மாறுவதற்கு எல்லாம் வல்ல இறைவன் கிருபை செய்வானாக. அப்ப இன்று மாலையுடன் இந்த ஆண்டின் ரமலான் நிறைவு பெற்று விடுகிறது. அப்ப இன்றைய இரவு என்பது என்ன இரவு? பெருநாள் இரவு. ஷவ்வாலினுடைய முதல் நாள் பிறை, பெருநாள் பிறை. அப்ப இன்றைய இரவுல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்யறான் அப்படின்னா, பெருநாள் இரவு அன்று இந்த அடியார்களுக்கு பரிசுகளை வழங்கக்கூடிய இரவு. யௌமுல் ஜாயிஸா, நேற்றைய இரவு யௌமுல் மக்ஃபிரா அல்லது யௌமுல் அஜ்ர், அது கடந்து விட்டது. நேற்றைய இரவு மக்ஃபிரத்துடைய இரவு, கூலி கொடுக்கப்படக்கூடிய இரவு, அது கடந்து விட்டது. அதனுடைய பகல் இன்று மாலையுடன் நிறைவு பெறுகிறது. அப்ப இன்றைய இரவு பெருநாள் இரவு. அந்த பெருநாள் இரவுக்கு பெயர் என்ன தெரியுமா? யௌமுல் ஜாயிஸா, விருது வழங்கக்கூடிய நாள் அல்லது அன்பளிப்பு வழங்கக்கூடிய இரவு அல்லது பரிசு வழங்கப்படக்கூடிய இரவு. அப்ப பெருநாள் இரவும் வணக்கம் செய்வதற்கு தகுதியான ஒரு இரவாக இருக்கிறது. துஆ செய்வதற்கு தகுதியான இரவாக இருக்கிறது. இஸ்திக்ஃபார் செய்வதற்கு தகுதியான இரவாக இருக்கிறது. எனவே இன்றைய இரவில் இஷா தொழுகைக்கு பிறகு இஷா தொழுகையை ஜமாத்துடன் தொழுது, மறுநாள் அதிகாலையில் ஃபஜ்ர் தொழுகையையும் ஜமாத்துடன் தொழுதால் இரவெல்லாம் நின்று வணங்கிய நன்மைகள் நமக்கு வழங்கப்படும். இஷாவிலிருந்து ஃபஜ்ர் வரைக்கும் சாப்பிடாம குடிக்காம தூங்காம ஒரே வணங்கி கொண்டே இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லவில்லை. இஸ்லாம் என்ன சொல்லுகிறது? இரவு முழுவதும் நின்று வணங்கக்கூடிய நன்மை எப்படி கிடைக்கும் என்று சொன்னால், இன்றைய பெருநாள் இரவு இஷாவை இமாம் ஜமாத்துடன் தொழுது, கடமையான தொழுகைக்கு பிறகு இறைவனிடமிருந்து வழங்கப்படக்கூடிய அந்த பரிசை, அந்த அன்பளிப்பை நாம் இறைவனிடத்திலே கேட்டு பெற வேண்டும் துஆவின் மூலமாக. பிறகு இன்ஷா அல்லாஹ் நாம் வீட்டுக்கு சென்று வளமையாக தஹஜ்ஜத் தொழுது ஃபஜ்ர் தொழுகையை இமாம் ஜமாத்துடன் நிறைவேற்றினால் இந்த பெருநாள் இரவை இரவு முழுவதும் நின்று வணங்கிய நன்மை நமக்கு கிடைக்கிறது. அப்ப இன்றைய இரவு துஆ ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய இரவாக இருக்கிறது. அப்ப இஸ்திக்ஃபார், இறைவனிடத்திலே பாவ மன்னிப்பு வேண்டக்கூடிய இரவாக இருக்கிறது. வணக்கத்தில் கழிக்கக்கூடிய இரவாக இருக்கிறது. நோன்பு தான் முடிஞ்சு போச்ச, நாளைக்கு பெருநாளை என்ஜாய் பண்ணிக்கலாம் அப்படின்னு நாம் அப்படியே தொழுது விட்டு இறைவனிடமிருந்து கிடைக்கக்கூடிய அன்பளிப்புகளை வாங்காமல் வேண்டாமல் நாம் சென்று விட்டால் நாம் கை செய்தமானவர்களாக ஆகிவிடுவோம். எனவே இன்ஷா அல்லாஹ் இன்றைய இரவிலும் குறைந்தபட்ச அளவு நீங்கள் இஷா தொழுகையை இமாம் ஜமாத்துடன் தொழுது கொள்ளுங்கள். குறைந்தபட்ச அளவு இறைவனிடத்தில் அந்த பரிசை வாங்கி உங்களுக்கு கிடைக்க, நமது பெற்றோருக்கு கிடைக்க இறைவனிடத்தில் துஆ செய்யுங்க, இஸ்திக்ஃபார் செய்யுங்க. உங்களுடைய துஆ இன்று ஒப்புக்கொள்ளப்படுகிறது. சரி, நாளை அதிகாலை, அப்ப பெருநாளினுடைய அதிகாலை. அப்ப இன்றைய இரவு இதிலிருந்து ஆரம்பிச்சு பெருநாள் தொழுகை வரைக்கும் என்ன பரக்கத்தான இரவு, பரிசு வழங்கப்படக்கூடிய இரவாக இருக்கிறது. அப்ப பெருநாள் தொழுகை வரைக்கும் இறைவனிடத்தில் நாம் பரிசுகளை நாம் கேட்டு பெற்றுக் கொள்ளலாம். இப்ப அதிகாலையில இன்ஷா அல்லாஹ் நாம எழுந்திருக்கிறோம். வளமையாக ஃபஜ்ர் எல்லாம் தொழாம, சில பேர் ரமலான்ல தொழுவாங்க,
அப்ப ரமலான் முடிஞ்ச பிறகு தொழுகைகளை மூட்டை கட்டி வச்சிருவான், நன்மைகளை மூட்டை கட்டி வச்சிருவான். நாளைக்கு ஃபஜ்ர் 8 மணிக்கு எஞ்சா போதும், பெருநாள் தொழுகைக்கு எஞ்சா போதும் அப்படின்னு நாம நினைக்க கூடாது. அப்ப பெருநாள் தொழுகையில் நாம் பரிபூர்ணமான நன்மைகளை பெற வேண்டும் என்று சொன்னால் அதிகாலையில் எழ வேண்டும். ஃபஜ்ர் தொழுகையை நாம் கடமையான அந்த தொழுகையை இமாம் ஜமாத்துடன் நாம் தொழ வேண்டும். இது ஒன்று கடைபிடிக்கக்கூடியது. இரண்டாவது என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஃபஜ்ர் தொழுது முடிச்சிட்டு நாம் வீட்டிற்கு சென்று அழகிய முறையிலே சுன்னத்தான குளிப்பை குளிக்க வேண்டும். அப்ப வெள்ளிக்கிழமை குளிப்பது சுன்னத்தாக இருக்கிறது, பெருநாள் தொழுகைக்காக வேண்டி குளிப்பது சுன்னத்தாக இருக்கிறது. சில பேர் மாசத்துக்கு ஒரு தடவை தான் குளிப்பாங்க, வாரத்துக்கு ஒரு தடவை தான் குளிப்பாங்க. நாளைக்கு குளிச்சுக்கலாம், ஞாயிற்றுக்கிழமை குளிச்சுக்கலாம், ஆத்துல போய் குளிச்சுக்கலாம் இருக்கக்கூடாது. அப்ப பெருநாள் தொழுகைக்காக வேண்டி குளிப்பது நபியினுடைய சுன்னத்தாக இருக்கிறது. அப்ப குளிச்சுட்டு இன்ஷா அல்லாஹ் புத்தாடைகளை அணிய வேண்டும். புத்தாடைகளை அணிவது அல்லது புத்தாடை இல்லாதவர் இருக்கிற ஆடைகளில் அழகான சிறந்த ஆடையை அணிவது சுன்னத்தாக இருக்கிறது. பிறகு ஆடை அணிந்த பிறகு நறுமணத்தை பூசிக்கொள்வது பெருநாள் பகலில் நாம் கடைபிடிக்கக்கூடிய சுன்னத்தான விஷயங்களை என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தரலாம். அப்போ நறுமணத்தை பூசிக்கொள்ள வேண்டும். ஃபஜ்ர்ல எஞ்சி இமாம் ஜமாத்துடன் தொழணும், அழகிய முறையில குளிக்கணும், சுன்னத்தான குளிப்பு, புத்தாடையை அணிய வேண்டும். நான்காவது நறுமணத்தை பூசிக்கொள்ள வேண்டும். ஹதீஸ்ல வருகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு பெருநாள் தொழுகை அன்றும் யமன் நாட்டை சார்ந்த அந்த ஆடையை புத்தாடையை அணிவார்கள் என்று ஹதீஸ்ல வருகிறது. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வாங்கன்னா சஹாபாக்களுக்கு 2 பெருநாள் தொழுகையிலும் நல்ல ஆடையை உடுத்தும்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு ஏவுவார்கள். நல்ல நறுமணத்தை பூசிக்கொள்ளும்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு அவர்கள் ஏவுவார்கள். தாங்களும் அப்படியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 பெருநாள் தொழுகை அன்றும் ஜும்மா தொழுகை அன்றும் இருக்கிற சிறந்த ஆடையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அணிந்து கொண்டு நல்ல நறுமணத்தை பூசிக்கொள்வார்கள். இது பெருநாள் பகலில் நாம் நாளை காலையில் கடைபிடிக்கக்கூடிய சுன்னத்தான காரியங்கள். பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், வீட்டிலிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலை நோக்கி வருவார்கள் அல்லது திடலை நோக்கி வருவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே ஒரு நாள் வாழ்க்கையில பெருநாள் தொழுகையை மழையின் காரணமாக மஸ்ஜிது நபவியிலே தொழுதார்கள், தொழ வைத்தார்கள். மீதி மற்ற வருஷங்கள்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திடலை நோக்கித்தான் சென்றார்கள். அபூதாவுதுல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அப்ப நீங்கள் பள்ளிவாசலுக்கோ திடலுக்கோ நீங்கள் செல்லுகின்ற பொழுது நோன்பு பெருநாள் தொழுகையாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இனிப்பு பண்டங்களை ஒற்றைப்படையாக்க சாப்பிட்டுக் கொள்வது சுன்னத்தாக இருக்கிறது. சில பேர் என்ன செய்வாங்க தெரியுமா, சாப்பிடக்கூடாது, நேற்று வரைக்கும் நோன்பு இருந்தோம், தொழுது முடிச்சுன்னா சாப்பிடணும், அது சுன்னத்தே கிடையவே கிடையாது. பழைய ஆட்கள்லாம் பேசுவாங்க, அப்படி கிடையவே கிடையாது. நீங்கள் திடலுக்கு சென்றாலோ பள்ளிவாசலுக்கு சென்றாலோ நோன்பு பெருநாள் அதிகாலையில் நீங்கள் பேரித்தம் பழங்களோ அல்லது இனிப்பு பண்டங்களையோ ஒற்றைப்படையில் சாப்பிடுவது நபியின் சுன்னத்தாக இருக்கிறது. இப்ப கண்டிப்பிக்கிற ஒரு பேரிச்சம்பழம் சாப்பிடுறது ஒற்றைப்படை என்பதற்காக வேண்டி 101 பேரிச்சம்பழத்தை சாப்பிடலாமா? பெருநாள் தொழுகை முடிஞ்சு போயிடும். அப்படி இருக்கக்கூடாது. ஒற்றைப்படை என்பது 1 3 ஒரு 5 ஒரு பரக்கத்துக்காக. எதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னா, இத்தனை நாள் நோன்பு இருந்த பெருநாள் என்ஜாய் பண்ணு, இப்போலாம் பட்னியா இருக்கவே கூடாது, வாயில போடு, ஜாலியா இரு,
2 பெருநாள் அன்று நோன்பு நோற்பது ஹராம். ஹராம்னா பாவமான காரியம். நோன்பு எவ்வளவு மகத்துவமான காரியம், எவ்வளவு சிறப்பான காரியம். அந்த காரியத்தையோ அந்த காரியத்தினுடைய சிறிது ஒரு அசர், சிறிது தடத்தையோ பெருநாள காட்டக்கூடாது. அப்ப தொழுகைக்கு வருகின்ற பொழுது தொழுது முடிச்ச பண்ணதான் வாய்க்குள்ள போடணும், தண்ணி குடிக்கணும், ஏதாவது சாப்பிடணும் அப்படி கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலையிலே உணர்த்திடுகிறார்கள், இது நல்ல சாப்பிடக்கூடிய நாள், நோன்பு இருப்பது ஹராமு. எனவே நோன்பு பெருநாள் தொழுகைக்கு முன்னால் அப்ப இனிப்பு பண்டங்களை சாப்பிடுவது சுன்னத்தாக இருக்கிறது. அப்ப சாப்பிட்டுட்டு இன்ஷா அல்லாஹ் திடலை நோக்கி நாம் தொழ வருகிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, திடலை நோக்கி தொழ வருகின்ற பொழுது பெண்களுக்கும் எவ்வாறுகள், சிறுவருக்கும் எவ்வாறுகள், எல்லோருக்கும் எவ்வாறுகள். அதாவது மாதவிடாய் உள்ள பெண்ணாக இருந்தாலும் மாதவிடாய் பெண்ணுக்கு தொழுகை கடமை கிடையாது. இருந்தாலும் கூட ஒரு ஒற்றுமையை, ஒரு ஐக்கியத்தை, ஒரு சமூக ஒற்றுமையை நிலைநாட்டுவதற்காக வேண்டி எல்லா பெண்களுக்கும் ஏவுவார்கள், வாங்க திடலை நோக்கி செல்லுங்க அப்படின்பா. அப்ப மாதவிடாய் உள்ள பெண்கள் தொழுகை கடமை இல்லையே, தொழுதால் கூடாது அப்படின்னா அவர்கள் தொழுகை நடக்கும் இடத்திலிருந்து சற்று விலகி இருப்பார்கள், ஆனால் திடலுக்கு வருவார்கள். புகாரி ஷரீஃபிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், அந்நஃபுர்ஜல் அபாத்திக வல் ஹைத ஃபில் ஈதைனி. அப்போ ஈது பெருநாள், 2 ஈது பெருநாள் அன்றும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு என்ன ஏவினார்கள் என்று சொன்னால், எல்லா பெண்களும், இளம் பெண்களும், மாதவிடாய் ஏற்பட்ட பெண்களும், அப்ப குழந்தைகளையும் திடலை நோக்கி செல்லுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டார்கள். அப்ப மாதவிடாய் ஏற்பட்டுள்ள பெண்கள் அவர்கள் தொழும் இடத்திலிருந்து சற்று விலகி இருப்பார்கள், ஆனால் திடலில் தான் இருப்பார்கள். அப்ப இதுதான் நபியினுடைய சுன்னத்தாக இருக்கிறது. இப்ப நாம போகும் பொழுது ஒரு வழி பாதையாக வந்து திரும்ப வீட்டிற்கு செல்லுகின்ற பொழுது மறுவழி பாதையில் நாம் செல்ல வேண்டும். ஒன்பே எப்படி ஒன்பையை நாம கடைபிடிக்கிறோமோ அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 பெருநாள் தொழுகையிலும் திடலுக்கு செல்லுகின்ற பொழுது போகும்பொழுது ஒரு வழியாகவும், தொழுகையை நிறைவேற்றிவிட்டு திரும்ப வருகின்ற பொழுது மாற்று பாதையிலும் வருவார்கள். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கானன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா கான யௌமு ஈதின் காலஃபத் தரீக. ஈது பெருநாள், நோன்பு பெருநாள் வந்துவிட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதையை மாற்றிக் கொள்வார்கள். போகும் பொழுது ஒரு பாதையாகவும் திரும்பும் பொழுது இன்னொரு பாதை வழியாகவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்புவார்கள். எதுக்கு இந்த இதை செய்யறாங்க அப்படின்னா, போகும் பொழுது 10 முசாஃபிர் இருப்பாங்க, திரும்ப அதே வழியில வரும் பொழுது 10 முசாஃபிருக்கு நீங்க ரூபாயை கொடுத்திருப்பீங்க, 10 முசாஃபிருக்கு நீங்க தர்மம் பண்ணிருப்பீங்க. திரும்ப அதே வழியில வந்தா திரும்ப கேட்கும் பொழுது இப்பதானப்பா கொடுத்தேன், ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னால கொடுத்த, திரும்ப ஏன் கேட்கிறேன் அப்படின்னு நாம சொல்லக்கூடாது. வேற வழியில வரும் பொழுது அங்கு 20 முசாஃபிர்கள் இருப்பார்கள். அப்ப அவர்களுக்கும் நீங்கள் தான தர்மங்கள் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஃபார்முலாவை கடைபிடித்தார்கள். இப்ப இந்த ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா அப்ப திரும்ப அந்த வழியா வரும்பொழுது 20 முசாஃபிருக்கு 200 ரூபாய் கொடுக்க வேண்டியது வருமே, 500 ரூபாய் கொடுக்க வேண்டியது வருமே, போற வழியிலேயே போயிட்டு வந்துருவோம் அப்படின்னு நாம நினைக்க கூடாது. கண்ணியமிக்கவர்களே, இது ஒரு விஷயம். இரண்டாவது, நீங்கள் பள்ளிவாசலுக்கோ தொழும் திடலுக்கோ வருவதற்கு முன்னால் கண்டிப்பாக ஜக்காத்துல் ஃபித்ரை நிறைவேற்றியே ஆக வேண்டும். கடைசி கட்டம், நோன்பு 1 to 30 வரைக்கும் ஜக்காத்துல் ஃபித்ர், நோன்பு பெருநாள் தானிய அறத்தை செய்கிறோம். ஆனா இதனுடைய கடைசி டயம் என்ன தெரியுமா? தொழுகைக்கு முன்னால வரைக்கும் தான் டயம். தொழுகைக்கு முன்னால, தொழுகைக்கு செல்வதற்கு முன்னால இதுவரை கொடுக்காதவர்கள் இப்பொழுதே கொடுத்து விடுங்கள்.
அல்லது நாளை கொடுப்பவர்கள் தொழும் திடலுக்கு பள்ளிவாசலுக்கு செல்வதற்கு முன்னால் நீங்கள் நிறைவேற்றி விடுங்கள். நிறைவேற்றினால்தான் உங்களுடைய நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படும். இப்போ நோன்புல தவறுகள் இருக்கும், பாவங்கள் இருக்கும். இந்த நோன்பு என்ன ஆகும்னா மேல ஏறாது, வானத்தின் அளவுல தடுத்து நிறுத்தப்படும். ஏன்னா நோன்புல அவ்வளோ அட்டுழியம் பாவம் எல்லாமே செஞ்சிருப்போம், நம்மள அறியாமல செஞ்சிருப்போம். ஆனால் இந்த நோன்பு பெருநாள் தானிய அறத்தை நீங்கள் செய்கின்ற பொழுது அந்த நோன்பில் ஏற்பட்ட பாவங்கள் தவறுகள் மன்னிக்கப்பட்டு அந்த நோன்பு அரிசு வரைக்கும் மேல போய். அதுக்காகத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜகாத்துல் ஃபித்ரை கடமையாக்கினார்கள். அதையும் நீங்கள் கண்டிப்பாக தொழுகைக்கு முன்னால் கொடுத்து விட வேண்டும். தொழுகைக்கு பின்னால கோடி கோடியா கொடுத்தாலும் அது ஜகாத்துல் ஃபித்ராக அமையவே அமையாது. அது சாதாரண தர்மமாக அமையும் என்பதையும் நாம் இந்த இடத்தில் நினைவுபடுத்திக் கொள்கிறோம். இப்ப தொழுகைக்கு நீங்க வர்றீங்க. இப்ப தொழுகைக்கு வருகின்ற பொழுது பெருநாள் தொழுகைக்கு பாங்கு கிடையாது, இகாமத் கிடையாது. திடீர்னு தொழுகைக்காக வேண்டி இகாமத் சொல்லலாமா? தொழுகைக்காக வேண்டி பாங்கு சொல்லலாமா? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என்ன சொல்றாங்கன்னா, லம் யகுன் யுஅத்தனு யௌமல் ஃபித்ரி வலா யௌமல் அத்ஹா. ஈது பெருநாளோ அல்லது தியாக திருநாளோ இந்த இரண்டு பெருநாட்களிலும் பாங்கு சொல்லப்படவில்லை. அப்ப பாங்கு கிடையாது. வேறொரு ஹதீஸ் வருகிறது, அனன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல் ஈத பிகைரி அதானின் வலா இகாமத்தின். பெருநாள் தொழுகை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாங்கு இல்லாமல் இகாமத் இல்லாமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழ வச்சிருக்கிறான். சரியான ஹதீஸ். சரி, வாழ்க்கை முல்லா தொழுதுக்கே மாட்டான். பெருநாள் திடலுக்கு வந்த பிறகு 2 ரக்காத் தொழுகிறது. இது தொழுக கூடுமா? கூடவே கூட. நேத்து வரைக்கும் தொழுக என்னடா ஆச்சு? இஸ்ராக் தொழுதியா, ஃபஜ்ர் தொழுதியா? சில பேர் பார்த்தா அப்படி வந்து பக்தி முக்தி பெயரும். பெருநாள் தொழுகைக்கு வந்த இடத்துல பள்ளிவாசல தொழுதுட்டு இருப்பாங்க. இது கிடையவே கிடையாது. பெருநாள் தொழுகைக்கு முன் சுன்னத்தும் கிடையாது, பின் சுன்னத்தும் கிடையாது. பெருநாள் தொழுகையை தொழுதுட்டியா நேர வீட்டுல போயிரு, மனைவி மக்களோடு குதூகலமாக இரு, சந்தோஷமாக இரு, சந்தோஷமாக கொண்டாடு, நல்ல பிரியாணி சாப்பிடு. இதுதான் இஸ்லாம் சொல்லுகிறது. அப்போ 2 ரக்காத் பெருநாள் தொழுகை என்பது ஷாஃபி இமாம் இடத்திலே சுன்னத்து முஅக்கதா, இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்திலே அப்படின்னா வாஜிபு. அப்ப அந்த வாஜிபான தொழுகை மாத்திரம்தான் அந்த நேரத்தில் உண்டே தவிர அதற்கு முன் சுன்னத்தும் கிடையாது, அதற்கு பின் சுன்னத்தும் கிடையாது. இப்ப இந்த தொழுகை வருகிறது. இந்த தொழுகை எப்படி அப்படின்னா தொழுகைக்கு பின்னால தான் குதுபா ஓதப்படுகிறது. அப்ப முதல்ல என்ன அப்படின்னா முதல்ல வந்து தொழுகை, பிறகு குதுபா. அப்ப இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு செயலாக இருக்கிறது. அப்ப இந்த பெருநாள் தொழுகையில என்ன செய்யலாம் அப்படின்னா விளையாடலாமானா விளையாடலாம். ஹதீஸ்ல வருகிறது. அப்ப ஆப்பிரிக்காவை சார்ந்த கருப்பு நிறத்தை சார்ந்த ஹபஷாவை சார்ந்த அந்த இளைஞர்கள் எல்லாம் மஸ்ஜிது நபவி திடலிலே வீர விளையாட்டில் ஈடுபடுவார்கள். இந்த காட்சியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பு மனைவியான அன்னை ஆயிஷா சித்திகா அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோளில் தமது கன்னத்தை வைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோலை இறக்கி வைப்பார். அப்ப அந்த தோளின் மீது அன்னை ஆயிஷாவுடைய அந்த முகத்தை வைத்து நபியினுடைய கன்னமும் அன்னை ஆயிஷா அவர்களுடைய கன்னமும் ஒன்று சேர்ந்து இருந்தது. அந்த வீர விளையாட்டை அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அப்படியே பார்த்து கொண்டே இருப்பார்கள். போதும் என்ற அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிக்கொண்டே இருப்பார்கள். அப்போ பெருநாள் அன்னைக்கு நல்ல விளையாடலாம். வீர விளையாட்டு கபடி இருக்குது, சலம்பு இருக்குது, விளையாடலாம். ஆனா இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா வீர விளையாட்டு கிடையாது. ஆடல் பாடல், குரத்தி நடனம், குறவ நடனம், ரிக்கார்ட் டான்ஸ். இப்போ வந்து இந்த நாற்காலியை சுத்தி வருவாங்கல்ல, அந்த மியூசிக் போட்டு மியூசிக் சேரு, இதுவெல்லாம் ஹராம். இத்தனை நாள் வரைக்கும் 30 நாள் வரைக்கும் நீ செஞ்ச உழைப்பெல்லாம் ரொம்ப பேரும்.
அப்ப ஹராமான விளையாட்டை விளையாடக்கூடாது, இஸ்லாத்தில் அனுமதி கிடையாது. வீரமான விளையாட்டுகளா இருந்தால் வீரமான விளையாட்டுகளை நாம் பார்ப்பதற்கும் அனுமதி. சில பேர் என்ன செய்வான், இன்னைக்கு புது படம் ரிலீஸ் ஆயிருக்குதா, ஏன்னா சினிமா தியேட்டர்ல போய் இந்த 30 நாள் செஞ்ச தியாகத்தை உழைப்ப அங்க போய் கூட்டிட்டு போயிடுவான். இன்னும் சில பேர் நாளா கழிச்சு நீங்க பேப்பர்ல பாத்தீங்கன்னா, இன்று நெல்லை மாவட்டத்தில் டாஸ்மாக் சென்ற ஆண்டை விட 100 கோடிக்கு அதிகமாக விற்பனை. சில பேர் டாஸ்மாக் போயிடுவாங்க. எல்லோரையும் சொல்லல. அப்ப கண்ணியமிக்கவர்களே, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு இந்த நோன்பில் நாம் பாதுகாத்தோம். இது நோன்புக்கு மாத்திரம் அல்ல, நோன்பு காலத்தையும் கடந்து நோன்பு மாதங்களையும் கடந்து இந்த கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கம் எல்லா காலத்திற்கும் தேவை என்பதை இஸ்லாம் தெளிவாகவே சொல்லி காட்டுகிறார். அடுத்து நாம என்ன சொல்லலாம், இப்ப பெருநாள் வாழ்த்துக்கள் சொல்லலாமா அப்படின்னா, எப்படி சஹாபாக்கள் பெருநாள் வாழ்த்துக்களை சொன்னார்கள் அந்த அடிப்படையில நாம பெருநாள் வாழ்த்துக்களை நாம சொல்லணும். என்ன அப்படின்னா, பெருநாள் தினத்தன்று சஹாபாக்கள் சந்தித்துக் கொண்டால் தகப்பலல்லாஹு மின்னா வ மின்கும், இதுதான் பெருநாள் வாழ்த்து. பெருநாள் வாழ்த்து என்ன சொல்லணும், தகப்பலல்லாஹு மின்னா வ மின்கும், அல்லாஹ் எங்களிடமிருந்து நற்செயல்களை ஏற்றுக்கொள்வானாக, எங்களுடைய தான தர்மங்களை ஏற்றுக்கொள்வானாக, எங்களுடைய தொழுகைகளை ஏற்றுக்கொள்வானாக, எங்களுடைய ஜகாத்துகளை ஏற்றுக்கொள்வானாக, எங்களுடைய ஏத்திகாஃப்களை ஏற்றுக்கொள்வானாக. வமின்கும், அப்ப இந்த ரமலானில் நீங்கள் செய்த நோன்பை ஏற்றுக்கொள்வானாக, ரமலானுடைய இரவு நேர சிறப்பு தொழுகை ஏற்றுக்கொள்வானாக, அப்ப ஜகாத்தை ஏற்றுக்கொள்வானாக, ஜகாத்துல் ஃபித்ரை ஏற்றுக்கொள்வானாக, நீங்கள் செய்த ஏத்திகாஃபை ஏற்றுக்கொள்வானாக, உங்களுடைய துஆவை ஏற்றுக்கொள்வானாக. அப்ப பெருநாள் வாழ்த்து கூறுவதாக இருந்தால் என்ன வாழ்த்து சொல்லணும், ஹேப்பி நியூ இயர் மாதிரி சொல்லணும். அப்படிலாம் சொல்லக்கூடாது. தகப்பலல்லாஹு மின்னா வ மின்கும். சில பேர் வந்து ஈதுல் ஃபித்ர் அப்படிம்பாங்க. அப்ப ஹதீஸ்ல என்ன வருகிறது, சஹாபாக்கள் எந்த வார்த்தையை பயன்படுத்தினாங்க அப்படின்னா, தகப்பலல்லாஹு மின்னா வ மின்கும். இந்த வாழ்த்தை சொல்வதற்கு இஸ்லாத்திலே அனுமதி இருக்கிறது, ஹதீஸிலே வருகிறது. கடைசியில் என்ன செய்யணும் அப்படின்னா, பெருநாள் இன்னைக்கு இரவு வந்து பெருநாள், இன்னைக்கு பிறையெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது, 30 முடிஞ்சு போச்சு. அப்ப இன்று மக்ரிபிலிருந்து பெருநாள் தொழுகை முடிகிற வரைக்கும் தக்பீர் சொல்லிட்டே இருக்கும். தக்பீருடைய நாள். இதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் பக்ராவில் அந்த நோன்பினுடைய வசனத்தை இறைவன் முடிக்கின்ற பொழுது, வலிதுக்மிலுல் இத்தத வலிதுகப்பிருல்லாஹ அலா மா ஹதாக்கும் வலஅல்லக்கும் தஷ்குரூன். நோயாளியாகவோ பிரயாணத்திலோ இருந்து அப்ப நோன்பு நோக்காதவர் என்ன செய்யணும், பிற நாட்களில் பரிபூர்ணப்படுத்துவதற்காக வேண்டியும், அல்லாஹ் உங்களுக்கு நோன்பு வைப்பதற்கு, தொழுவதற்கு நேர்வழி காட்டுவதற்காக காட்டியதற்காக வேண்டியும், நீங்கள் அவனுக்கு நன்றி பாராட்ட வேண்டுவதற்காக வேண்டியும், நீங்கள் இறைவனை நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள், தக்பீர் சொல்லி கண்ணியப்படுத்துங்கள் என்று எல்லாம் வல்ல அல்லாஹ் பெருநாளில் செய்யக்கூடிய அந்த சிறப்பை சொல்லி காட்டுகிறான். எனவே இன்று பிறை பார்த்ததிலிருந்து தொழுகை முடிகிற வரைக்கும் நீங்கள் தக்பீரை அதிகமாக சொல்ல வேண்டும். அப்ப பெருநாள்லாம் தொழுகை முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, ஒரு 6 நோன்புன்னு ஒன்று இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி, அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பார்கள். இந்த செய்தி முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, யார் ரமலானை தொடர்ந்து ஷவ்வாலுடைய 6 நாட்களில் யாரு நோன்பிருக்கிறாரோ அவர் ஒரு வருடம் முழுவதும் நோன்பிருந்த நன்மையை போன்று என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. ரமலான் 30 நாள், 1க்கு 10, 300 நாள் ஆச்சு. அதை ஃபாலோ பண்ணி ஷவ்வால நம்ம நோன்பு வச்சோம்னா 6 நாள் 10 மடங்கு 60 நாள், அப்ப 360 நாள் ஒரு வருடம் நோன்பிருந்த நன்மை கிடைக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அதை தொடராக வைக்கலாம், அல்லது இந்த மாசத்துக்குள்ள ஷவ்வால் மாசத்துக்குள்ள விட்டு வைக்கலாம்.
எப்படி வைத்தாலும் இந்த நன்மை கிடைத்துவிடும். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலானில் நாம் செய்த நோன்புகளை எல்லாம் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக, நம்முடைய தொழுகைகளை ஏற்றுக்கொள்வானாக, நம்முடைய ஜகாத்துகளை ஏற்றுக்கொள்வானாக, நமது ஸதக்கத்துல் ஃபித்ரை ஏற்றுக்கொள்வானாக, நமது இத்திகாஃபை ஏற்றுக்கொள்வானாக, நமது பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்வானாக, நமது பெற்றோரை புரிந்து கொள்வானாக, அவர்களுடைய கபர்களை விசாலமானதாக ஆக்கி வைப்பானாக. போரில்லாத உலகத்தை, அமைதியான உலகத்தை எல்லாம் அல்லாஹ் ஏற்படுத்தி வைப்பானாக. அமைதியான உலகம் வளர்வதற்கு பெருநாள் அதிகமா துவா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருடம் இருப்போமா, நான் இருப்போமா, நீங்க இருப்போமா யாருமே சொல்ல முடியாது. கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு எல்லாம் அல்லாஹ் இந்த நோன்பின் மூலமாக மக்ஃபிரத் கிடைக்கிறது, சொர்க்கம் கிடைக்கிறது. அப்படிப்பட்ட மக்ஃபிரத்தும் சொர்க்கமும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத்தும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் காலம் சென்ற நமது பெற்றோருக்கும் கிடைக்க எல்லாம் வல்ல இறைவன் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி